இன்னைக்கு மேட்டூர் டேமுக்கு மீன் பிடிக்க வந்துக்கிறோம். நம்ம ரீலுக்கு இப்போ தான் லைன்லாம் சுற்றினேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 பேர் ஸ்டிக்கு போட்டுக்கிறாரு, ஒருத்தர் ரெடி பண்ணிட்டுக்கிறாரு. நான் இப்போ தான் நூல் சுற்றினேன். தண்ணி டேமில் வந்து நல்லா தண்ணி ஏறிடுச்சுங்க. நீங்கள் எத்தனை மீன் இங்கே அடிக்குதுன்னு தெரில, வாங்க பார்க்கலாம். எனக்கு ஊரில் இருக்கிறவங்க இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி ஏறினா அவரு அடிக்காதுன்றாங்க. ஆனால் நம்ம ஏரியில் பிடிக்கிறப்ப என்ன ஆகுன்னா, தண்ணி ஏறிச்சுன்னா எல்லா மீனுமே வந்து மேட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரி இன்றைக்கும் மேட்டுக்கு தான் மீன் வந்துருக்குதான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கலான்னு வந்துக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மீன் இன்றைக்கி அடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட வியூ பாயிண்ட் பாருங்களேன், பக்காவாக இருக்குது. கிளைமேட்டுக்கு அதுக்கும் மோடமாக தான் இருக்குது. மழை வருமே என்னான்னு தெரில. வாங்க அதுக்குள்ளே ஏதாவது ஒரு 2 மீன் 3 மீன் அடித்து பார்த்துடலாம். அண்ணா போட்டாச்சு. ஒன்றரை கிலோ வரும். ஒரு 1.5 to 2 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். எவரி மீன் ஒன்றரை டு 2 கிலோ, 1.5 கிலோ, 1.800 இந்த மாதிரி இருக்குங்களா? இங்கே 1.5 பக்கமாக மேலே வரும். 1.5 மேலே வருங்க. 1.5 அவரிங்க. தூக்கி காட்டினா கையில் இல்லை, பொம்மையை கழட்டிடுங்க. இங்கே அடிச்சு இந்த பாறைகிட்ட, இந்த பாட்டை இங்கே தான் கல் அணைவு இருக்கு. வேலையில் எந்த கட்டாது. 1.5 கிலோ வருமாண்ணா? 1.5க்கு மேலே வரும். 1.5க்கு மேலே வருமாண்ணா? ஒரே அவரி தம்பி அடிச்சுருக்காரு. அண்ணன் அடுத்தது 4 கிலோ 5 கிலோவில் பிடிப்பாரு. சூர்யா போன வாரம் ஒன்று அடித்தோம், அதே சைஸு. போய் அடித்தானே அந்த சைஸ் தான். அந்த சைஸ் தான். 100 கிராம் 200 கிராம் அது முன்ன பின்ன சரிண்ணா. அண்ணன் வந்து ஒரு மீன் அடிச்சுக்கிறாரு. 3.5 கிலோ வரும். இது தூக்கிட்டா சரி வரேன் சொன்னா இல்லையா? எனக்கு பக்கத்தில் வந்துச்சு. போவாங்கன்னா முன்னாடி பெரிய வேலை வருது. அது குத்தி காட்டினா வரேன். நூல் அடிச்சு எதுக்குண்ணா கத்துறீங்க? கத்துறது அவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. மூணு 3.5 கிலோ வருமா? அது பாறைடா, கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்ல கலரு. கை வீசி கட்டுற மாதிரி மண்டை பாருங்க, அத்தை சொல்லிக்குது. கை வீசிக்குது கரெக்டாக. அன்னைக்கு ஒரு படா, அன்னைக்கு ஒரு படா.
இப்படி ஆட்டம் காட்டுது பத்தியா? ஆனால் மீனை பிடிச்சி காட்டினா, மீனை பிடிச்சி காட்டினா அப்படியே அதே சைஸில் ஒரு 3.5 கிலோவில் ஒரு அவுரி, 3.5 கிலோ வரும் அவுரி. அவுரி 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 அதே 3.5 கிலோ சைஸு. 2வது அவுரி போட்டார் அண்ணன். சரிண்ணா வேணா இப்படி காட்டினா அப்படி காட்ட முடியுமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 3.5 கிலோ 2வது மீன். வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறப்ப நான் மீனை பிடிக்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மீனை பிடிச்சிருக்க ராகுடி குட்டி. காட்டினா மீன் என்ன இப்படி எடுக்கிற? இப்படி அவுரி அவ்வளோதான். ஓகே, பாய் பாய். 2 மீன் நல்லா வடா மீன், நல்லா சைஸு. ஒரு 3.5 கிலோக்குள்ளே வரும். 3.5 கிலோ ஒரு மீன் வரும்னா, ஒன்று மீன் 4 கிலோ வரும் மாட்டேன். ஒரு மீன் 3.5 கிலோ வரும். பார்த்துங்க, அப்படியே அரிப்பதமாக இருக்கும் மீன். எப்படி இருக்குது பாருங்கள், அட்டு மாதிரி இருக்குதா? எத்தனை மணிக்கு வந்தோம்? காலையில் 4 மணிக்கே கிளம்பி அங்கேருந்து 3 மணிக்கு வந்தோம். பாருங்கள், இது 3 கிலோ வரும். ரெண்டும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தூக்க முடியாதா? ஸ்டிக்கு பக்கத்தில் வைக்கலாம் பாருங்க. 2 மீன் பாருங்க அப்படி இருக்குதே, நச்சுன்னு அவுரி. அது கும்முன்னு இருக்குதா? கும்முன்னு இருக்குதா? கும்முன்னு இருக்குதா? அண்ணன் அடிச்சது அந்த மீன் காட்டினா. இதெல்லாம் அதுகிட்ட பார்த்தீங்களா, நீங்கள் வந்து சின்னதாக தான் நினைப்பீங்க. அது ஒரு 1.25 வருமாண்ணா? வரும். இது 1.5 வரும். இது ஒரு 3/4 வரும். கை வச்சு காட்டினா அப்போ தான் தெரியும். வீடியோவில் பார்த்தா வச்சிங்களேன், எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சின்னதாக தெரியுது. இப்படி வச்சு பாருங்க, முளை மாதிரி. இது பாருங்க, இது இருக்கிறத பாருங்க. 1 கிலோ 1.5 கிலோக்குள்ளே வரும். 1.3 வரும். இது பாருங்க 3/4 கிலோ வரும். இது பாருங்க, அதே பாருங்க, இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே எப்படி இருக்குது பாருங்க. என் கைக்கு நீட்டம் கரெக்டாக இருக்குதா? அதே மாதிரி இதுவும் இந்த கையில் வைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே தண்டு மாதிரி, வாழைத்தண்டு மாதிரி இருக்குதுங்க. எங்களுக்கு வந்ததுக்கு பரிசு. மேட்டு 4 பேர் வந்தோம். நம்மளுக்கு ஒரு 2 அடிச்சுச்சு. மறுபடி சின்னது ஒரு 3. இந்த ராடோட வச்சு பாருங்களேன். இந்த ராடு வந்து 7 அடி ராடு. 7 அடி ராடு. 7 அடி ராடில் வந்து 3 அடி வந்து மீனே இருக்குது. 3 அடி மீன். அது ஒரு கணக்கு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, அதான ஒரு 4 அடி. 7 அடி ராடில் வந்து 3 அடி இங்கே போயிடுச்சு. ராடு நல்லா வந்ததுக்கு நல்ல ஒரு சூப்பராக மீன் அடிச்சிங்க. செங்கன் அவுரி, மயில் வரால்னு சொல்லுவாங்க, செங்கன் அவுரின்னுவாங்க. பரவாயில்ல, வந்தது வேஸ்ட் ஆகலை. அப்பயும் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். ஒரு மீன் மிஸ் பண்ணிட்டாரு. நானே தான் மிஸ் பண்ணேன். ஏதோ சுமாராக பிடிக்க. இடத்த பாருங்க, மேட்டூர் டேம் தான். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே தான் இந்த. அதாவது நம்ம வர்றது வந்து
மேக்ஸிமம் நான் வந்து யாரையும் கூட ஏதாவது யூடியூப் பார்த்துட்டு வரவங்க யாரையும் கூப்பிட்டு வர மாட்டேன். இடத்த வேணா சொல்லுவேன். ஏன் கூப்பிட்டு வரதுலனா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. இப்போ இவருக்குலாம் வந்து எங்கே விட்டாலும் தனியாகவே போவார். எந்த பாம்பாக இருந்தாலும் கையிலே பிடிப்பார். அவர் அதையும் அதையும் பயப்பட மாட்டார், தைரியமாக இருப்பார். அதே மாதிரி எல்லாருமே இருப்பாங்களான்னு தெரில. அதனால தான் வந்து யாரையும் நாங்கள் கூப்பிட்டு போகிறதில்ல. இதுக்கோசரம் வேலையை மெனக்கெட்டு வரோம். பொம்மையும் போகுது, நிறையா பொம்மை 400 பொம்மைலாம் போகுது. 400 பொம்மை போடக்கூடாதுன்னு தான் தம்பி சொன்னார். போட்டு பார்த்தலாம், வந்தால் மீன் போனால் பொம்மை அப்போ